நிறைவில் மின்சாரத்தை குறிப்பதை விட கூடங்குளம் அணுமின் நிலைய திறக்காவிடில் திருச்செங்கோட்டிலிருந்து நடைபயணமாக கூடங்குளம் சென்று அணு உலையை திறப்பதற்குண்டான முயற்சியை எடுப்போம் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். இரவுல தூக்கம் இல்லைங்க, பகல்ல வந்து வேலை இல்லைங்க. மனுஷன் வந்து அதாவது தொழிலாளர் வந்து காசுக்கே கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை கொண்டது. இரவுலையும் மின்சாரம் இல்ல, பகல்லையும் மின்சாரம் இல்ல, வேலையும் கிடையாது, இரவுல தூக்கமும் கிடையாது. மனுஷன் பைத்தியம் முடிச்சு ரோட்ல அலைய போறாங்க. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் திறக்கலைன்னா நாங்க திருச்செங்கோட்டில இருந்து நடைபயணமா சென்று கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்கிறதுக்கு இதை ஏற்படுத்துவதை இந்த இதுல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தடை பண்றது வந்து அவர் சுயநலத்துக்காக செய்துட்டு இருக்கிறாரு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறந்தா தமிழ்நாட்டுக்கு மொத்த கரண்ட் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காதுங்கிறத நாங்க இதுல வலியுறுத்தி சொல்றோம். இதை வந்து நம்ம தமிழக அரசு முயற்சி எடுத்து தீவிரமா முயற்சி எடுத்து மத்திய அரசை கோரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டெய்லி 8 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்புறம் எப்படி நம்ம வேலை செய்யறது? காலையில எல்லாம் வேலைக்கு போறான்னு வர்றோம், வந்தோடனே இங்க உட்காந்து மறுபடியும் ஒரு மணி நேரம் கரண்ட் வருது. அந்த வேலையை ஆரம்பிச்சு வேலை செய்யறதுக்குள்ள மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. அதனால கரண்ட்டை வந்து பகல்லையாவது எங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஷாப் ஏரியாவுக்கு கரெக்டா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கொடுத்து நைட்ல நீங்க ஆஃப் பண்ணீங்க. அது மாதிரி ரெகுலரா கரண்ட்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தமிழக அரசை வேண்டிக் கொள்கிறோம். ஆமா, அதே மாதிரி வேலை இல்லைன்னா எங்களுக்கு ஆளுங்களுக்கு காசு இல்லை, எங்களுக்கும் வந்து ரொம்ப லாஸ். அதனால வந்து எல்லாருக்கும் பயங்கர நஷ்டம். சீசன் நேரத்தில் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி பொழப்பு நடத்துறது? ஓகே, 1 மணிக்கு சாப்பாடு கிளம்பினா மறுபடியும் 3 மணிக்கு தான் வராங்க. 3 மணிக்கு வந்தாலும் மறுபடியும் கரண்ட், அதுக்கு மேலே சாயந்தரம் 6 மணி வரல கரண்ட் இல்லை. 6:45 கரண்ட் போச்சுன்னா 7:45 கரண்ட் விட்றாங்க. ஒன்றும் தொழிலே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்பளம் தொழிலாளர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீங்களே பார்த்து தமிழக அரசு பார்த்தீங்களா பண்ணி கொடுக்கணும், நல்ல உதவி பண்ணி கொடுக்கணும். இப்படி சார் தமிழக அரசு 3 மணி நேரம் மின்சாரத்தை விட்டு மக்களோட தொழில் பிரச்சனையை ரொம்ப அடிப்படை வசதியே மாறி போச்சு. இப்போ இருந்த அரசு தான் நாம் வந்து மின் தட்டுப்பாடு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு இது பண்ணுச்சு. ஆனால் இந்த அரசுக்கு ஓட்டு போட்டு திரும்ப இதே நிலைமை நீடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த அரசுக்கு ஓட்டு போட்டிருக்கணும்? நாங்கள் இந்த அரசு முடியாத பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு தான் இந்த அரசை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இப்போ இந்த அரசும் இதே மாதிரி பண்ணுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? நடவடிக்கை
பாதுகாத்திடு. தமிழக அரசே நடவடிக்கை மின்வெட்டை போக்க நடவடிக்கை அரசே உயர்த்தாது. மின்சார கட்டணத்தை உயர்த்தாது. தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசே நடவடிக்கை. சிறு தொழிலுக்கு வழங்கிடு. ஆர்ப்பாட்டம். தமிழக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம். மக்களுக்கான போராட்டம். வீழ்த்தாதே. இப்போ தமிழக அரசாங்கத்துடைய தவறான போக்கிற்காக இன்றைக்கு மின்சார வெட்டு என்பது ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் இன்றைக்கு வெட்டு ஏற்படுகிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வாழ்க்கைகளை பாதிக்கப்பட்டு விஷத்தறி தொழில்கள் நசுக்கப்பட்டு இன்றைக்கு வேலையில்லா ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மின்சார வெட்டை போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த மின் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. காலத்தால் பள்ளிக்கூடம் அனுப்புறதுனா கரண்ட் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு மிக்ஸில் அரைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எதுக்குமே வசதி இல்லை. ஒரு வேலையை செஞ்சுட்டு சிறிது நேரம் தூங்குறதுனா கூட அதுக்கு கரண்ட் இல்லை. நாங்கள் சிறு விசைத்தறி தொழிலாளிங்க. நாங்கள் செத்த நேரம் வேலையை செய்கிறதுனா கூட அதுக்கு வழி இல்லாத அளவுக்கு கரண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி காத்தால 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நைட்டில் குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் விசைத்தறி தொழிலாளர்கள் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருக்காங்க. இவங்க மிக்ஸி கிரைண்டர் கொடுக்கறதுனால எங்களுக்கு பயன் கிடையாது. எங்களுக்கு கரண்ட் கொடுக்கறதுனால தான் பயன். அதனால் கரண்ட்டு எங்களுக்கு தடையில்லாத மின்சாரம் கொடுக்கறதுக்கு வழி வகுத்து கொடுங்க.